தக்காளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் ஆனியனை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், அப்புறம் 2 ஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தக்காளியை ஒரு 3 தக்காளி வந்து வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2.5 கப் ரைஸுக்கு இந்த போர்ஷன் இது சரியாக இருக்கும். ஸோ 2.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் சாதத்துக்கு. யூஸ்வலாக தக்காளி சாதத்துக்கு பச்சரிசி தான் நல்லாயிருக்கும். சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து சோனா மசூரி ரைஸ் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியா பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து கலர் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உடைச்ச உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. தக்காளி சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெரிய ஒரு கடாய் போட்டு நல்லா ஒரு 50 கிராம் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் அந்த 1 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உடைச்ச உளுந்து, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், வதங்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஸோ இஞ்சி நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அரவையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சு அரைச்ச தக்காளி ஆட் பண்ண அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து காரம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிளகாவும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் காரம் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அது கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். ஸோ கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா மூடி போட்டுருங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இந்த மாதிரி ஆயிலெல்லாம் வெளில வந்திருக்கும். ஸோ நமக்கு தக்காளி சாதத்துக்கு அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2.5 கப் பச்சரிசி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் நல்லா விட்டு அதை நல்லா கிளறிக்க வேண்டியது தான். இப்படி பண்ணும்போது ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணியிருக்க தக்காளி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஊற்றி கலந்துக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த நல்லெண்ணெய் வாசனையோட இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளோதான். இந்த தக்காளி சாதத்தை நல்லா கிளறிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான மெத்தடில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வித்யாவின் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.